அடியே பிரியா, சாப்பாடு செஞ்சா என்ன? சாப்பாடு எடுத்துட்டு வா, வயிறு பசிக்குது. இல்லத்த, இன்னைக்கு படத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு. படத்துக்கு போயிட்டு வரும்போதே சாப்பிட்டு வந்துருவாத்த. அதனாலதான் எதுவும் சமைக்கல அத்த. சமைக்கலையா? நீங்க போய் ஊர் சுத்திட்டு வர்றதுக்கு நான் பட்னியா கிடந்து சாவறதா? எனக்கு தெரியுமடி, அவன் ஃபோன் போடும் போது எங்கேயோ ஊர் சுத்த போறீங்கன்னு. நீ எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு வாங்க. எனக்கு தேவை சாப்பாடு. சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போ. இல்லத்த, நான் அதான் அண்ணிட்ட சொல்லியிருக்கேன். அண்ணி உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. எடுத்துட்டு வந்துருவாங்க அத்தை. ஆமா, அண்ணி உன் வீட்டு வேலைக்காரி தானே. நீ சொன்னே சமைச்சு எடுத்துட்டு வர்றதுக்கு. அவ எடுத்துட்டு வரட்டு, அப்படியே வாசல்லையோ தூக்கி கொட்டி விட்டு விரட்டி விடுறேன். நான் எங்கேயும் போல அத்தை. நான் வீட்டுல இருந்தே சமைச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அத்தை. ஆமா, அப்படியே என் மயனுக்கு ஒன்றாட்டி உன்னை ஃபோனை போட்டு சொல்லி உங்க ஆத்தா அப்படி பேசுறா இப்படி பேசுறான்னு சொல்லி என்ன என் பிள்ளை சண்டையில் தூட பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கிளம்பி போயிட்டு வாங்க. மா, ஏம்மா இப்படி பேசுற? மருமகளையும் மகளா பாருமா. அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஆசை இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள் தானே. எங்கேயாச்சும் வெளியில போகணும் வீட்டுக்காரு கூடன்னு. ஏன் ஒரு நாள் போயிட்டு வந்தாதான் என்ன தப்பு? உனக்கு தான் சாப்பாடு நான் ஆக்கி எடுத்துட்டு வரேன்ல, அப்புறம் என்ன? ஆமா, எப்ப பாரு அவளுக்கு வக்கலாத்து வாங்கிட்டு வந்துரு. ஒரு நாளாவது நான் சொல்றது நியாயம் பேசியிருக்கியா நீயே? நான் நியாயமா தான் பேசுறேன். இந்த உனக்கு சாப்பாடும் டீயும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு படுந்தா.